வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் ஏவியன் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு, வாஸ்குலர் நெக்ரோசிஸ். நிறைய டாக்டர்கள் வந்துட்டு அலோபதி மெடிசனில் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வந்து சர்ஜரி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ வேற ஏதாவது இருக்குமா, பெஸ்ட் ஏதாவது இருக்குமா வித்தவுட் சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயுர்வேதிக் போகலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போ நான் வந்துட்டு கூகுள் நெட்ல சர்ச் பண்ணும்போது தான் ஏவியன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் மதுரை எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஸ் ஓபி நான் வந்திருந்தேன். டாக்டர் பிஜு அவர் தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, கன்சல்ட் பண்ணாங்க. ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுங்க பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரப்பி மூலயமா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க டு அவாய்ட் சர்ஜரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு நாங்கள் வந்து மீட் ஆனோம். ஒரு 15 டேஸ் எனக்கு வந்து இங்கே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தெரப்பி மூலிமா ஆயில் தெரப்பி, பவுடர், தென் வந்துட்டு மசாஜ், ஆயில் மசாஜ், இந்த மாதிரி ஒரு பெர் டே வந்து 2 தெரப்பி வந்து பண்ணாங்க. தென் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பியூட்டி டாக்டர் அண்ட் வந்து பிஜு சார் எல்லாருமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டு ஃபுட் ஃபெசிலிட்டி, பெவரேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வந்துட்டு சர்வீஸ் வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்துட்டு இந்த சர்வீஸ்லாம் வந்துட்டு நான் இன்னொரு எந்த இதுலையுமே நான் பார்த்ததில்ல. சர்வீஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அமைச்சு அது வந்து ஃபீட்பேக் வந்து லாஸ்ட்டாக தான் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் டெய்லி பேசிஸ்ல வந்து அவங்களும் வந்து ஃபீட்பேக் வந்துட்டு இது பண்றாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் வந்துட்டு அவங்க நிறைய வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி வந்து கொடுத்தது பெஸ்ட் எக்ஸலண்ட் இது மட்டும் தான். ஏன்னா சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்தப்போ வந்துட்டு வாக் பண்றதுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். பெயின் என்னால் வந்துட்டு டாலரேட் பண்ண முடியல. பட் ஆஃப்டர் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஃபுல்லா எங்க பெயின் இருக்கு, என்ன என்னோட ஹிஸ்டரி, மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணி டெய்லி வந்து பேசிக்ல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அதுக்கு உண்டான அப் டு லெவல் அப் டு மார்க் என்ன எந்த இது வரைக்கும் பண்ணணும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா வந்து எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு நான் வந்திருக்கேன். உண்மையுமே வந்துட்டு நான் ஸ்டில் ஆனது இப்போ வந்துட்டு நடந்து போக சொன்னீங்கன்னா நார்மல் லைஃப் வாக்கு, நார்மல் இது எல்லாமே என்னால் பண்ண முடியுது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு மெடிசன் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து இங்கே மட்டும்தான் 3 செஷன் இருக்கும், மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டுக்கு. பிஃபோர் என்ன சார்ட் ஆகும், சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து அந்த சார்ட் இது பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு வந்து மாத்திரையை கொடுத்து நம்ம சாப்பிட வச்சுட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு நர்ஸ் வந்து அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க. தென் ஹவுஸ் கீப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து நான் மற்றதுல நம்ம கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடா நம்ம வந்து இது பண்ணணும், சார் கிளீன் பண்ணணும், மேம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளீனிங்காக, அவ்வளோ கிளீன்னஸ் அண்ட் நீட்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்ல மாட்டோம். சில ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலோட இதே இருக்கும், பட் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் அப்போ அட்மாஸ்பியர் தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஐ ஹேவ் இன் மை லைஃப். ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர்ஸ் and thanks Avian Ayurveda Medical Center.